சாதா பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோக்கள் போடுவேன், பார்த்துக்கோங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெளிவுபடுத்துறேன். நம்ம இப்படியே ஆப்போசிட்ல நம்மளுக்கு எதிர்பக்கமா இந்த ஓப்பனை விட்டுட்டு இங்க ஃபோல்ட் ஆகிருக்கிறது நம்ம பக்கமா வச்சுக்கணும். அப்பதான் வெட்டுறது கரெக்டா வரும். ஓகே, அவ்வளோதான். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு நான். இன்னைக்கு நம்ம 36 சைஸ் பிளவுஸ் கட்டிங் நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது எச்சு கம்மியா இருக்கிறத ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கோங்க. இதுல இருந்து 1.5 இன்ச்சு வைங்க. 2 கூட வைக்கலாம் நீங்க. இப்போ மடிச்சு தைக்கும் போது நல்லா ஸ்டிப்பா இருக்கும். இது நான் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இதைய ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்க. நம்ம பிளவுஸோட ஹைட் வந்து 13 வைக்கிறோம். பார்த்துக்கோங்க, இங்க இருந்து 13. அப்படியே இந்த சைடு ஒரு மார்க். அப்படியே ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. இது தையலுக்கான எக்ஸ்ட்ரா அளவு 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. இப்ப நான் ஏற்கனவே இந்த மாதிரி சார்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, இந்த சார்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முன் கழுத்து இறக்கம் வந்து இது வச்சோம்னா பின் கழுத்து இறக்கம் 2 இன்ச்சு அதிகப்படுத்தணும். அது உங்களுக்கு சொல்லித்தர்றேன், வெட்டும்போது எப்படின்னு சொல்லித்தர்றேன். அடுத்து நம்ம கழுத்து ஆம்போல் எடுப்போம். இதுக்கு வந்து கழுத்து இந்த நெக்கு, கழுத்தோட அகலம் நெக் விட்டு வந்து நான் வந்து 2.25, 2.25, 2.5, 2.25, 3 இந்த சைஸுக்கு வந்து இந்த அளவு வைக்கலாம். அதாவது 34, 35, 36, 37, 38. இது லாஸ்டா 37, 38 வரும்போது நீங்க 3 வைக்கலாம். 34 வரும்போது நீங்க 2.5, 2.25 இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து 4 இன்ச்சு வித்தியாசத்துல நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து இவங்களுக்கு இப்ப நம்ம வந்து கழுத்தோட இந்த வித்து வந்து எவ்வளவு வைக்க போறோம்னா 2.25 வைக்க போறோம். பாத்துக்கோங்க, 2.25, 2.25. அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஷோல்டர் வந்து 2.25, 2.5. இது அவங்க கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல நீங்களா ஒரு அளவு வைக்கிறதுனா 2.25, 2.5. உங்களுக்கு அவங்களோட உடம்பு வாகு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க, உடம்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த ஷோல்டர் அளவு வச்சுக்கலாம். நான் இப்ப 2.25 வைக்கிறேன். அப்படியே 2. அவ்வளவுதான். இந்த கழுத்து இறக்கம் வந்து நான் எவ்வளவு வைக்கிறேன்னா 6 இன்ச்சு வைக்க போறேன். முன் கழுத்து இறக்கம். அதாவது உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது இது ஒரு பேட்டர்ன். இதுல பாத்தீங்கன்னா இப்படி 6 இன்ச்சு வைக்க போறேன். இது வந்து வேற பேட்டர்ன், இதை கணக்கு வச்சுக்காதீங்க. இதுல இருந்து நம்ம இந்த தையல் பினிஷிங் அளவை விட்டுட்டு 6 இன்ச்சு வைக்க போறோம் முன் கழுத்து. அப்படிங்கும்போது உங்களுக்கு முன் கழுத்து 6 இன்ச்சுன்னா இதுல இருந்து நாம 2 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, 3 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுக்கு மேல போகக்கூடாது, ஷோல்டர் வந்து இறங்கிடும். இதுல இருந்து நம்ம 2 இன்ச்சு எச்சு பண்ணிக்கலாம். 8 வைக்கிறேன். அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேலை வச்சு இந்த முன் பக்கமா வச்சு அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க. கழுத்து அழகா வரும். இப்ப நம்ம ஆம்போல் இறக்கம் பார்க்கலாம். இது 5, 5.25, 5.5. இது எப்படி வேணாலும் நீங்க இந்த சைஸ் 34, 35 வந்துச்சுன்னா 5, 5.25 வச்சுக்கோங்க. 37, 38 வரும்போது 5.5 வரைக்கும் வைக்கலாம். ஆனா இது கன்ஃபார்ம் அளவு கிடையாது. நீங்க வந்து
இந்த கையோட சுற்றளவு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ 7.5 8 இந்த மாதிரி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அரைஞ்சி முன்ன பண்ண இறக்கி வச்சுக்கலாம். எக்ஸாக்டான அளவு கிடையாது. எக்ஸாக்டான அளவு வந்து யாருனாலையுமே சொல்ல முடியாது. நம்ம இந்த கையோட சுற்றளவு இருங்க உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம அந்த ஆம்போல் இறக்கம் வந்து 5.25 வைக்கிறேன். 5.25 வச்சுட்டு இது தையலுக்காக அரைஞ்சி மேலே தள்ளி மார்க் பண்றேன். இப்ப இது தையலுக்காக இந்த சைடு அரைஞ்சி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுல இருந்து பாதி வைங்க. பாதி இந்த கார்னர்ல இருந்து 1.25 வைங்க. இப்ப நம்ம எவ்வளவு சொன்னா 36 இன்ச்சு பாடி 18 18ல 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிங்க. 19 வருது. 19 பாதி உங்களுக்கு 9.25 அப்படியே நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். இல்லாட்டி 36 இது சைஸ் அளவு, பிளவுஸோட அளவு 36. 36ல பாதி 18. 18ல பாதி 9. 9ல இருந்து நீங்க 3/4 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். அப்படியே அளவு எடுத்துக்கலாம், இப்படியே அளவு எடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல இருந்து உங்களுக்கு அந்த கையோட சுற்றளவு எவ்வளவு வேணுமோ இது தையலுக்கு விட்டுருங்க. இது பினிஷிங் அளவு. இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அளந்து பாருங்க. எனக்கு வந்து 8.5 வேணும். இது வந்து 8.25. அந்த 8.25 கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் நீங்க மேல அரைஞ்சி தள்ளி மார்க் போட்டுக்கணும். அப்போ இது வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இது மாறிட்டே இருக்கு பாத்தீங்களா, இது சேஞ்ச் ஆகும். இதுல இருந்து நீங்க 1.25 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மேல தள்ளிட்டோம். இந்த மார்க் இப்ப பண்ணியிருக்கோம், இதுக்கு இப்ப பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு 9.25 9.25 9.25 இங்க வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சு நம்ம அதுல இருந்து 3/4 இன்ச்சு லூஸ்க்காக வைக்கணும். இதுல இருந்து மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து இப்படி வச்சு பாருங்க. இப்போ கரெக்டா எனக்கு 8.5 வந்துருச்சு. இந்த மாதிரிதான் உங்களுக்கு கை அளவு செட் ஆகலைன்னா இந்த மாதிரி அரைஞ்சி மேலே ஏற்றிக்கணும். இந்த பெருசா வேணும்னா அரைஞ்சி கீழே இறக்கணும். இப்போ பாருங்க உங்களுக்கு அளந்து காட்டுறேன். இது தையல் பினிஷிங் அளவு. நம்ம இந்த அளவுக்கு தள்ளி பிடிப்போம். இதுல இருந்து பார்க்கும்போது கரெக்டா 8.5 வருது. ஓகே, எங்களுக்கு கீழே 28 இன்ச்சு இடுப்பு. அதனால நீங்க இங்க என்ன அளவு வச்சீங்களோ 9.25 அப்படியே இங்க மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. தையலுக்காக 2 இன்ச்சு இந்த சைடு தள்ளி கோடு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். பேக் கட்டோட வேலை முடிஞ்சு. நம்ம இப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். பார்த்துக்கோங்க, லென்த்தையும் பார்த்துக்கோங்க. ஃபைனலா செக் பண்ணிக்கோங்க வெட்டுறதுக்கு முன்னாடி. இது வந்து நம்ம முன்கழுத்து 6 வைக்க போறோம். பேக் கழுத்து வந்து 2 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா வைக்க போறோம். இதை வந்து நீங்க அளந்து பார்த்துக்கோங்க எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ நம்ம இதை வெட்டிடலாம். அங்கங்க ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது வேலை முடிஞ்சு. அடுத்து நம்ம கை வெட்டிடலாம். கை இதே மாதிரி டபுளா போட்டுக்கோங்க. இதையும் நம்ம அப்படியே மேல இருக்கிற எச்சு கம்மிய ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம். இது சாதா பிளவுஸ்ங்கிறதுனால நான் 1.5 இன்ச்சு இதுக்கும் வைக்கிறேன். கீழே
மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இவங்க கையோட லென்த் வந்து 6.5, ஃபினிஷிங் அளவு 6 இன்ச் தையலுக்கு. இதே ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம கையோட கிராஸ் எடுக்கிறதுக்கு இங்க இருந்து 3, 3.5 அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். 3, 3.5 இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நான் 3 வைக்க போறேன். இங்க ஒரு கோடு போட்டு, அவ்வளவுதான். இது சிம்பிளான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி தர்றேன். என் கை சுற்றளவு 11, 5.5 வச்சு மார்க் பண்றேன். இப்போ நம்ம வந்து இந்த அளவு எடுத்தோம் பாத்தீங்களா, 8.5. அந்த 8.5ல 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 8.25 வைங்க. 8.25 இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சைடு இப்படி கிராஸா மார்க் பண்ணி, ஏன்னா மடிச்சு தைக்கும் போது இந்த கிராஸ் கரெக்டா உட்காரும். இதை நீங்க எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுக்கோங்க. இது எனக்கு கொஞ்சம் துணி கம்மியா இருக்கு. நீங்க துணி கம்மியா இருந்தா ஜாயின் போட்டுக்கோங்க. அது இன்னொன்னு இதுல சொல்லி தர்றேன். இது கரெக்டா இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இது பினிஷிங் அளவு. ஸ்கேலை இங்க இருந்து நீங்க 1.25 அல்லது 1.5 இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலை இப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலை இந்த முன் பக்கமாகவும் இந்த மார்க் டச் ஆகிற மாதிரி இப்படி நீங்க வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிள் மெத்தட் இது. இப்படி வச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணணும். இருங்க, உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நிறுத்தி இப்படி ஸ்ட்ரெயிட்டா வெட்டிக்குங்க. அவ்வளவுதான், கையோட வேலை முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. கையோட கட்டிங் எடுத்தாச்சு. இதுல அப்படியே கவர் தட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இங்க 1.25 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இங்க இருந்து இப்படியே ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு பாயிண்ட் அல்லது 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டா இப்படி கவர் தட்டு எடுத்துக்கோங்க. கவர் தட்டு தெரியுதுங்களா, இதையே அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதை வந்து எச்சு கம்மி இல்லாம இந்த மார்க் போட்டிருக்கிறத ஸ்ட்ரெயிட்டா வெட்டிக்கோங்க. ஓகே, கை கட்டிங் அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் தட்டு வெட்ட போறோம். ஃப்ரண்ட் தட்டு அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு பாருங்க, இந்த ரவுண்ட் ஷேப்பு இப்படி மேல் சைடு வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு வெட்டும்போது துணி மிச்சமாகி இதே நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பேக் தட்டை அப்படியே இப்படி போட்டுக்கோங்க. கிராஸ் கட்டிங்னா இந்த இடத்துல இந்த கார்னர்ல இப்படி கிராஸா எடுங்க. இது ஸ்ட்ரெயிட் கட்டிங். இல்லாட்டி நேரா வெட்டிட்டு நீங்க கிராஸ் இப்படியும் கூட எடுக்கலாம். உங்களுக்கு எந்த கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கிராஸ் கட்டிங் இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்க. அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டுட்டே இருப்பேன், டெய்லரிங் சம்பந்தமா, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பா பண்றேன். என்ன சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன், உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இதை வச்சுட்டு இதை ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்கோங்க. இந்த பேக் தட்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கரப்பகுதியை நம்ம வெட்டுறதுக்காக இந்த கோடு போடுறோம். அவ்வளவுதான். இதை அப்படியே கோடு போட்டு இந்த பேக் தட்டு என்ன அளவு வச்சோமோ அதே அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே அதே அளவு இந்த சைடு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வெட்டிக்குவீங்க.
அப்படியே அதுல என்ன ஜக்கா போட்டோமோ அதே அளவு போட்டுக்கணும். அவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். பேக் சட்டை அப்படியே எடுத்துட்டோம். எடுத்துட்டு பண்ணிக்கோங்க. இங்க மேல நம்ம தையல் பிடிக்கிறதுக்காக அரைஞ்சி விடுவோம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கழுத்து வந்து சாரி 2.25 வச்சிருக்கிறோம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே 2.25 நம்ம இங்க வைக்கிறோம். இதே 2.25 கீழே வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த முன் கிராஸ் இறக்கம் எடுக்கிறதுக்கு இதுல இருந்து 1 இன்ச்சு நீங்க வச்சுக்கோங்க. இது 1 இன்ச்சு. அப்படியே இதையும் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இப்ப நம்ம 6 இன்ச்சு கழுத்து இறக்கம் வச்சு போகலாம். 6 இன்ச்சு வைக்க போறோம். இந்த சைஸுக்கு 6 இன்ச்சு கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல இறக்குனீங்கன்னா நல்லா இருக்காது. அது கஸ்டமர் இறக்கி கேட்டாங்கன்னா நீங்க தாராளமா வச்சு கொடுக்கலாம். அவ்வளவுதான். இது சொன்ன மாதிரிங்களா, அந்த பின்கழுத்து மார்க் பண்ணிட்டு காட்டுறேன். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பா மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரவுண்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தள்ளிட்டே வந்தீங்கன்னா இந்த ரவுண்டோட அகலம் அதிகமாகும். பாத்தீங்களா, தெரியுதா? அதனால இந்த அளவுக்கு வச்சுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கழுத்து ஷேப்பு நல்லா அழகா இருக்கும். இந்த வி மாதிரி போகாம நல்லா யூ ஷேப்ல அழகா இருக்கும். இது வந்து நம்ம 6 வச்சிருக்கிறோம்னா இது வந்து 8 இன்ச்சு வைக்கணும். இது 8 இன்ச்சு வைக்கணும். 6 வச்சோம்னா 2 இன்ச்சு அதிகம் வைக்கணும். நீங்க 2.5 3 வரைக்கும் வைக்கலாம். 3க்கு மேல போகக்கூடாது. 2 நார்மல், 2.5 ஓகே, 3 வரைக்கும் வைக்கலாம். 6னா இது 8. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6னா இது 8. இது பினிஷிங் அளவில் இருந்து. அவ்வளவுதான். இப்ப நம்ம முன் கிராஸ் இறக்கம் வந்து வைக்கலாம். முன் கிராஸ் வந்து நான் 12.5 வைக்கிறேன். இவங்களுக்கு இந்த சைஸுக்கு நான் 12.5 வைக்கிறேன். 12.5 அப்படியே நேரா ஒரு கோடு போட்டுக்கணும். நீங்க 13 வைக்கலாம், 13.5 வைக்கலாம். 13.5க்கு மேல போகக்கூடாது. 12.5, 13, 13.5 வரைக்கும் இவங்களுக்கு 12.5 வைக்கிறேன். இதனோட ஹைட் வந்து நான் 2.25 வைக்கிறேன். அப்போ பாக்கி என்ன அளவு இருக்கு? 9.25, 9.5. இது எங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க இதை வந்து இந்த ஃபிளீட்டோட அளவு அதிகம் வேணும்னா இதை அதிகப்படுத்திக்கணும். ஓகே, இவங்களுக்கு இந்த சைடு அளவு வந்து 1.25 வைக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க. இந்த சைடு 1.25, இந்த சைடு 1.25. ஓகே, இந்த அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. நம்ம இங்கிருந்து முன்பக்கம் 2.5 எடுத்துக்கலாம். 2.5 நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவை, உங்களோட அளவுகள் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல செட் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2.5 எடுங்க, கரெக்டா இருக்கும். முன் அளவு வந்து 2.5 எடுங்க, கரெக்டா இருக்கும். இந்த சைடு வந்து 2 எடுங்க, 2 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சைடு 2.5 வேணுனாலும் 2.5 நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து 2 தான் எடுக்க போறேன். இதையும் அப்படியே இந்த சென்டர் மார்க்குக்கு கனெக்ட் பண்ணுங்க. இந்த சென்டர் மார்க் கனெக்ட் பண்ணுங்க. இதைய இப்படி இந்த மார்க்ல கனெக்ட் பண்ணுங்க.
இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதுல நம்ம கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு நீங்க கவர் தட்டு எடுத்துக்கணும். இல்லாட்டி முன்னாடி ஆம்போல் சுருக்கு வந்துடும். இந்த முன்னாடி சைடு சுருக்கு வந்துடும். இந்த முன்னாடி பக்கம் சுருக்கு வரும். அதுக்காக கவர் தட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதைய வெட்டி எடுத்துடலாம். இப்படி கீழ் பக்கமா வெட்டுங்க. வெட்டிட்டு இதுக்கு நேரா இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சு இப்படி கீறிக்கிங்க. இதைய இதுக்கு நேரா இப்படி வெட்டிக்கிங்க. வெட்டி இங்க ஃபர்ஸ்ட் ஜக்கா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜக்காவுக்கு நேரா இப்படி நீங்க இதை வச்சு மார்க்கிங் கூட பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்படி மார்க் பண்ணி இப்படி ஜக்காவுக்கு நேரம் வெட்டிக்கோங்க. அப்பதான் இது பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஆவரேஜா வரும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளது இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கப் சைஸ், அதாவது ஃப்ரண்ட் கிராஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தையலுக்கு எக்ஸ்ட்ரா வேணா வச்சுக்கலாம். இல்லாட்டி இதுல 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். நான் இப்ப 1/4 இன்ச்சு கம்மி பண்ண போறேன். அதனால இந்த பேக் தட் அளவை வெட்டுறேன். வெட்டிட்டேன். இது கழுத்து பினிஷிங் அளவு நம்ம இந்த சைடு 1/4 இன்ச்சு வச்சு வெட்டணும். 1/4 இன்ச்சு நம்ம கட்டிங் அளவு எக்ஸ்ட்ரா விடணும். அதுலதான் நம்ம தைச்சு வரும்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது நான் இப்படி லைட்டா கிராஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு 1/4 இன்ச்சு கம்மி பண்றதுனால இப்படி கிராஸ் பண்றேன். இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு தேவைப்பட்டா, இல்லாட்டி நீங்க அதிகமா வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த சைடு தையலுக்காக வைக்கணும்னா வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அவங்களோட உடம்பு அளவுகளை பொறுத்து இருக்கு. அவ்வளவுதான். நீங்க இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு இங்க வந்து லைட்டா இப்படி பெண்டு கொடுங்க. ஒரு அரைஞ்சு லைட்டா உள்ள கருவு மாதிரி எடுத்துக்கணும். இது எதுக்காகனா இந்த கழுத்து வந்து வி மாதிரியா இப்படி போகாம இருக்கிறது. இதுதான் இது வந்து இழுத்து கொடுக்கும். உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் போது இந்த கழுத்து முன்பக்க சேர்த்து பாக்குறது உங்களுக்கு அழகா இருக்கும். இதுல இருந்து அப்படியே அரைஞ்சு இப்படி உள்ள உடஞ்சி வெட்டிக்கணும். தெரியுதுங்களா? அது டிஃப்ரெண்ட். இப்படி போய் இப்படி வரும். அழகா இப்படி போய் இப்படி வரும். இப்போ முன்பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இதையும் அப்படியே சென்டர் மார்க் போட்டுக்கோங்க. சென்டர் மார்க் போட்டு அப்படியே இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. டிசில இதைய அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இப்படியும் பண்ணிடக்கூடாது, இப்படியும் மேல கொண்டு போயிடக்கூடாது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு இங்க ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இங்க ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். இதுல எப்படி மார்க் பண்றீங்கன்னா சிம்பிள் ஐடியா இதுதான். பாத்தீங்கன்னா இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸ் பண்ணும்போது இங்க ஒரு வி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? இந்த வி மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதுல நீங்க இந்த கிராஸ் பண்ணும்போதே கரெக்டா எக்ஸாக்டா இங்கதான் வந்து முடியும். இந்த இடத்துல டாட்டு கொண்டாந்து முடிச்சுக்கோங்க. இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இது பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட் கரெக்டா உட்காரும். இதுல எந்த குழப்பமும் வேண்டாம். இதுல நிறைய அளவுகள் மெத்தடுகள் சொல்றாங்க. அது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு சிம்பிளா தெரியும். இது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுல எந்த இது வரல. இந்த அளவு வச்சு தைச்சு பாருங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு, இதுதான் சிம்பிள் ஐடியா. இதுல டாட் பிடிச்சிங்கனாலே கரெக்டா இருக்கும்.
அவ்வளோதான், 2 தட்டும் வெட்டியாச்சு. இதில் ஒரு தட்டு நான் எடுத்துட்டேன். இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மேல் சைடு கரெக்டாக வச்சுக்கோங்க, கீழே ஜக்காவையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக உட்காரணும், எச்சு கம்மி இல்லாமல். இந்த மேல் சைடு வச்சிங்கன்னா இந்த கரெக்டாக இங்கே எச்சு கம்மி இல்லாமல் உட்காரணும். அவ்வளோதான். பார்க்கும்போது இது குறைஞ்சிருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சி எடுத்துருக்குறோம். அவ்வளோதான். கழுத்து சேர்த்து இந்த மாதிரி வெட்டணும். பேக் சைடு இனி நீங்கள் இதை 1/4 இன்ச்சு தையல் நம்ம பிடிக்கிறதுக்காக இதில் 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கணும். கால் இன்ச்சு விட்டு கட் பண்ணிட்டு திருப்பினீங்கன்னா அழகா இருக்கும். கழுத்து ஷேப்பு நல்லா நீட்டாக அழகா இருக்கும். அதான் இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. கரெக்டாக நீட்டாக இருக்கு. கட்டிங் நல்லா ஃபினிஷிங்காக வந்திருக்கு. ஓகே, இதுல இருந்து நம்ம எப்படி பட்டி வெட்டுறாங்கன்னா, இது மேலே அரைஞ்சி தையல் பிடிப்போம். இந்த அரைஞ்சி சேர்த்து இங்கே பாருங்க, இது கோடு போட்டிருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு 3.5 வருது. 3.5 இங்கே குறிச்சுக்குங்க. இதே மாதிரி இங்கே இந்த கடைசியில் அரைஞ்சி தையல் போட்டுருங்க. இந்த நம்ம ஜக்கா போட்டிருக்க மடிச்சு தைக்கிறதுக்கு அங்கே எவ்வளோன்னு பாருங்க, 4 வருது. நம்ம 4 குறிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பட்டி வெட்டணும். இந்த பட்டி அடுத்து நம்ம பட்டி வெட்டிக்கலாம். ஏற்கனவே 3.5 4 நம்ம வரைஞ்சிருக்கோம். இதையே ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கிங்க. எக்ஸ்ட்ரா உள்ள துணியில் கீழே வந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது நம்ம கீழே கட்டி மடிச்சு தைக்கிறதுக்காக. இதில் இருந்து நம்ம 3 அளவு எடுத்தோம் இல்லைங்களா, இந்த அளவு இதை பார்த்துக்கோங்க. இந்த 3.5 அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. தையலுக்கு பிடிக்கிறதுக்காக சேர்த்து எடுத்திருக்கோம், அதனால பார்த்துக்கோங்க. நீங்க 4 இன்ச்சு இங்க வைங்க. இந்த ஃப்ரண்ட் தட்டு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த ஜக்காவில் இருந்து நம்ம 3.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு, அதே அளவு இங்க வைக்கணும். இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு தையல் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நீங்க விட்டுருங்க. 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணி வெட்டிக்கோங்க. 3.5 இன்ச்சு வச்சிருக்கோம். இதுல 3.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு, இதுல 3.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்து உங்களுக்கு எவ்வளவு வைக்கிறதுங்கிறது சந்தேகம் நிறைய இருக்கும். இப்போ இது வந்து நீங்க இங்க மார்க் பண்ணும்போது இந்த 3.5 வச்சிருக்கிறதுல இது ஒட்டி சிலது வரும், மேலையும் வரும். இது ஒட்டி வர மாதிரி இருந்தா அரைஞ்சி வைங்க. இது ரொம்ப மேல இருந்துச்சுன்னா 3/4 இன்ச்சு கம்மியா வைங்க. இப்போ 3.5 எடுத்துருக்குறோம். நான் வந்து இது கொஞ்சம் மேல இருக்கு, அதனால அரைஞ்சி தான் கம்மி பண்ண போறேன். அப்போ 3 வைக்க போறேன். நீங்க இது ஒட்டி வந்துச்சுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து 4. ஓகே, இப்ப இதுல இருந்து அளந்து பாருங்க எவ்வளவு இருக்கு. 7.25 இருக்கு. அந்த 7.25 இங்க இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேல் எடுத்து இப்படியே வச்சு மார்க் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்கேல் எடுத்து இப்படி மார்க் போட்டுக்கோங்க. இந்த 4 வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த அளவு வெட்டிக்கிங்க. 7.25 இருக்கு, 7.25 அளவுக்கு நீங்க இதை வெட்டிக்கிங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கேல் எடுத்து இந்த பெண்ட் ஸ்கேல் எடுத்து அப்படியே இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளோதான், பட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க, இங்கே ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு அடையாளம் தெரியறதுக்காக ஃப்ரண்ட்ல ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம தைக்கும்போது இதை மடித்து இப்படி தைக்கிறதுக்காக இந்த பட்டியை நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.